வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் வர மாதிரி பேபிஸோட ஃபஸ்ட்டு பர்த்டேவுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி ஒரு ஃப்ரேமாக மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேக் ஏ கொலேஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் தேர்டாக, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பேபிஸ் ஃபோட்டோவை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரு 10 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு உங்கள்கிட்ட நிறையா ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறையா ஃபோட்டோ கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஃபோட்டோஸ் வந்து இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஃப்ரேம்ஸ், மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கும் எக்ஸ்ட்ராவாக, அதை செலக்ட் பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரேம்குள்ளே இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஃப்ரேம்குள்ளே இல்லை, அதை மட்டும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மேலே ஒரு கிளிக் பண்ணி அதை மட்டும் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி ஃபேஸ் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேஅவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுலேயே பார்த்தீங்கன்னா பார்டர்னு இருக்கும், அந்த பார்டர் வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு மேலே டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எடிட் பண்ண போகிறோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் ஃபுல்லாகவே வந்துடுங்க. இப்போ எடிட்டியே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிராப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோ இருக்கும், கீழே 3:4 ரேஷியோ. ஸோ அந்த ரேஷியோ தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 3:4ன்னு இருக்கும், அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட் இமேஜின்னு வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்த்டே பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஸோ ஹாப்பி ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்றது. ஸோ அந்த பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஆடுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறதுன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப்பில் இதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணுறனோ அதே மாதிரி சேம் இந்த மாதிரி டாப்பில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஆட் இமேஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்படி இந்த 1ன்ற லெட்டரை வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி ஆடுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் வந்து அந்த 1ன்றதில் தான் நம்ம ஃபோட்டோவே செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. கீழே ஆடுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த மல்டிபிள் ஃபோட்டோ வச்சு உங்கள் பேபிஸ் எடிட் பண்ணியிருந்திருப்போம், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஆட் ஆப்ஷனை கொடுங்க. ஆட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்டில் அந்த ஃப்ரேம் அளவுக்கு இதை வந்து ஜூம் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த 1ன்றதுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இப்போ செட் ஆகிடும். இப்போ பேக்கில் வந்துடுங்க. ஆடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஹார்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன் ஒன்று, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நான் வந்து எப்படி சைடாக செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு இமேஜை செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே லேயர் ஐகான் இருக்கும், அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லேயர் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். இப்போ டூப்ளிகேட் எடுத்த ஹார்ட்டை வந்து ஆப்போசிட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஆட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து இதில் செட் பண்ண போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை உங்களோட பேபிஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேபி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹார்ட் இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஹார்ட்டுக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் கீழே ஆப்போசிட்டில் இருக்க ஹார்ட்லேயும் ஒரு பேபி ஃபோட்டோ வந்து செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஆட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை வந்துட்டு கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப் அளவுக்கு இருக்கணும், ரொம்ப எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு
ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பேபி ஃபோட்டோவும் கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட பேபிஸ் ஃபோட்டோலாம் நீங்கள் ஆர்டராக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களோட பேபியோட நேம் என்னவோ அந்த நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேபியோட நேமை டைப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே நிறைய வந்துட்டு ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே நிறையா ஃபாண்ட் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட அந்த டெக்ஸ்டோடைய சைஸை இப்போ லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்துங்க உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோக் இருக்கும், அப்புறமா ஷேடோன்னு இருக்கும். ஸோ அந்த ஷேடோவை மட்டும்தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஷேடோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேடோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலே உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு இருக்கும், ஒப்பாசிட்டியே கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 25 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போர்ஷன் இருக்கும், அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இருக்க போர்ஷனை லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க 6ல். கீழே இருக்கிறது அதே மாதிரி தான், ஒரு 0லேருந்து செட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ கீழே எகைன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் குரோமில் கூட காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்த்டே பேபிஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ நான் அந்த சென்டென்ஸை வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது டிக் ஐகானை கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம கீழே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதோட சைஸையும் நம்ம கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு கீழே இந்த சென்டென்ஸை இந்த மாதிரி செட் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த மாதிரி செட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டை. ஏன்னா அந்த சென்டென்ஸும் நமக்கு நல்லா தெரியணும். அதனால் வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி அதை வந்து கீழே இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்ட்டும் வேணாம். இது நார்மலாக இருந்தாலே நமக்கு லுக்காக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் ஆல்மோஸ்ட் மேக் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்காவது இந்த ஃப்ரேம் உங்களுக்கு பர்சனலாக மேக் பண்ணி தரணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தருவேன். இப்போ மேலே பாருங்கள் டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம இப்போ இன்னொரு எடிட்டிங்கை பண்ண போகிறோம். ஸ்னாப்சீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த இமேஜ் வரும், அதை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்துட்டு டியூன் இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா செட்டிங் வரும். இதில் ஸ்டேச்சுரேஷன், அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸு, ஷேடோ வந்து லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு செட்டிங்குமே நீங்கள் வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் எல்லா செட்டிங்கும் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே எகைன் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி போர்ட்ரைட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே அந்த ஃபேஸ் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும் இமேஜ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நீங்கள் மாறி இதில் இருக்க ஃபில்டரை செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேபிஸோட கலர், ஃபேஸ் கலர் மாறுறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதிலே லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே எகைன் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நம்ம எடிட் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே மேக் பண்ணியாச்சு. கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃப்ரேமாக கூட மேக் பண்ணி உங்களோட விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைமே யாருக்கெல்லாம் இந்த ஃபோட்டோ எடிட்டிங் கரெக்டாக வந்ததோ அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பர்சனலாக யாருக்கா எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயோ வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.